ஒருபுறம் மனித மூளை அளப்பரிய ஆற்றல் கொண்டதாக விளங்குகிறது. மறுபுறம் கணினி ஒட்டுமொத்த உலகையே கட்டுப்படுத்தும் இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு ஆற்றல்களையும் ஒன்றிணைத்தால் மனிதகுலம் மேலும் பல உயரங்களை எட்டும் என்று நம்புகிறார் எலான் மஸ்க். இது குறித்து ஆய்வு மேற்கொள்ள அவர் தொடங்கிய நிறுவனம்தான் நியூராலிங்க். மனித மூளை சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மனித மூளையில் சிப் ஒன்றை பொருத்தி கணினியுடன் இணைப்பது குறித்து தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. தொடக்கத்தில் குரங்குகளை வைத்து நடத்தப்பட்ட சோதனை பின்னர் மனிதர்களிடமும் நடத்தப்பட்டது. தற்போது அந்நிறுவனம் தனது ஆய்வில் புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் மூளையில் வெற்றிகரமாக கணினியின் சிப்பை பொருத்திய நியூராலிங்க் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டு நோலண்ட் அர்பாக் என்ற இளைஞர் நீச்சல் பயிற்சியின் போது கீழே தவறி விழுந்தார். இதில் முதுகெலும்பில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரது தோள்பட்டைக்கு கீழே உடல் செயலிழந்தது. இதனால் படுத்த படுக்கையான அவர் எந்த வேலையையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இதனையடுத்து அறுவை சிகிச்சை மூலம் அவரது மூளையில் நியூராலிங்க் சிப் பொருத்தப்பட்டது. கடந்த 18 மாதங்களாக சிப்புடன் வாழ்ந்து வரும் அந்த இளைஞர் தனது அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார். தற்போது தன்னால் இருந்த இடத்தில் இருந்தபடியே தொலைக்காட்சியை ஆன் செய்து பல்வேறு சேனல்களை பார்க்க முடிவதாகவும், ஏசியை ஆன் செய்ய முடிவதாகவும், கணிப்பொறியில் வீடியோ கேம் கூட விளையாட முடிவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு பின் தன்னால் நிறைய விஷயங்களை சுயமாக செய்ய முடிவதாக குறிப்பிட்டுள்ள அந்த இளைஞர் தனது வாழ்க்கையே தற்போது வேறு விதமாக மாறியிருப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இந்த சிகிச்சையை செய்து கொண்ட முதல் நபர் என்பதில் பெருமை அடைவதாகவும், தற்போது தன்னால் 10 மணி நேரம் வரை கணினி உள்ளிட்ட சாதனங்களை பயன்படுத்த முடிவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வெகு விரைவில் சொந்தமாக தொழில் தொடங்கவும் இருப்பதாக தெரிவிக்கிறார் நோலண்ட் அர்பாக். நியூராலிங்கின் இந்த ஆய்வுகள் தொடர் வெற்றிகளை பெற்றால் விபத்துகளில் உடல் செயல் இழப்பவர்கள், பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவர்கள் உள்ளிட்டோருக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது.